Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா Zoho அப்படிங்கற ஐடி கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு work from home job opportunity பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா இந்த வீடியோ பாருங்க. சூப்பரான ஒரு சாலரில அருமையான ஒரு opportunity, நல்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனில இருந்து வரக்கூடிய opportunity தான் இது. கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ரோல்ஸ் வந்து ஓபனிங் வந்து பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தா கண்டென்ட் ரைட்டர்ஸ். இந்த ரெண்டு லெவலுக்கும் வந்து பார்த்தா ஜாப் வந்து டைரக்டா ஹெச்ஆர் வந்து ஹையர் பண்றதுனால இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ஹெச்ஆர் வெரிஃபிகேஷன்ங்கிறதுனால நீங்கள் வந்து டேரெக்டாக ஹெச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Zoho அப்படிங்கிற கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த Zohoங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைஸில் குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இந்த கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர், அதாவது சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும், அந்த ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது ரோல் வந்து கண்டென்ட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த லெவல் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டென்ட் வந்து ஈஸியாக ரைட் பண்ண தெரியும். அதனால் இந்த கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுவாங்க. மேபி இந்த வீடியோ நீங்கள் வந்து ஒரு ஐடியில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ரோக்ராம் சிசி ஜாவாலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு சேலரி ரேஞ்சு, மினிமம் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 40K வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான இயர் ஆஃப் பாசிங் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஸ்டூடெண்ட்லேருந்து 2022, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2018, 19, 20, 21, 22 இந்த 5 வருஷத்தில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை பாருங்கள், இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே கேட்கல. இந்த இடத்துல பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 0 to 4 years. குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகபட்சம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 18 சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தேதி வந்து 17 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு கிடைக்க லேட் ஆயிடுச்சு. ரியலி சாரி. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏகப்பட்ட நபர்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேருங்க. சரிங்களா? நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு, நாளைக்கு நைட்டு வரைக்கும் இருக்குது. அதனால் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஜாப்புடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாஃப்ட்வேர் டெவலப்பர், அதில் ஒரு 5 பாயிண்ட் கொடுக்குறாங்க. டிசைன் அண்ட் டெவலப்பர், ஹை வால்யூம் அண்ட் லோ லேட்டன்சி அப்ளிகண்ட்டு ஃபார் மிஷன் கிரிட்டிக்கல் சிஸ்டம் டெலிவரிங் ஹை அவைலபிலிட்டி ஃபார் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சாஃப்ட்வேரில் வந்து படித்தவங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி டிசைன் பண்ணணும், அது எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணணும், அதை எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுறது தான் தெரியும். அதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்படி கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் வெல் டிசைன்டு ஸ்டேபிள் அண்ட் எஃபெக்டிவ் கோட்னு சொல்லி அந்த கோட்ஸ்லாம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் அண்ட் ப்ரொசீஜர் அண்ட் ரிலீஸ்டு சாஃப்ட்வேர் கம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது நம்ம வரும்போது வந்து கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற போஸ்டிங் தான். இந்த கண்டென்ட் ரைட்டிங்லேயே எல்லாருக்குமே தெரியும். கண்டென்ட்லாம் என்ன, ஒரு வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எழுதுறது தான். ஒரு வார்த்தைகள் வந்து எழுதுறது, ஒரு கதை சொல்லலாம், கவிதையும் சொல்லலாம், ஆர்டிக்கல், இபுக்ஸு, இன்ஃபோகிராஃபிக்ஸு, சொல்யூஷன் கைட்ஸு, வெபினார்ஸ், வீடியோஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் தான். இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அது எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணுறது தான் உங்களுடைய ஒர்க். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ரெடி பண்ணணும், அது எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுறது, யாருக்கு பப்ளிஷ் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனாக கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, பிஎஸ்சியில் சிஎஸ், பிகாம், பிசிஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஇலே சிஎஸ் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணலாம். பிஇயில் வந்து பார்த்தோன்னா அதாவது இசிஇ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிஇலே நிறையா இருக்குது, ஐடி, நான் ஐடிலாம் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் படித்த படிப்பில் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அதர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய காலேஜ் பேர், எந்த இயரில் வந்து காலேஜ் வந்து படித்து முடிச்சிங்களோ அதை வந்து கொடுங்க. அப்ளைங் ரோல், நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா, கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னா அதை கொடுங்க, இல்லைனா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க, ஃப்ரெஷர் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். மேபி உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. கரண்ட்டாக நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து எவ்வளோ வந்து சேலரி வாங்குறீங்க, இப்போ ரெனோவல் இன்கமாக ஒரு 3 to 5 lakhs வந்து போட்டுக்கலாம். நீங்கள் இந்த Zoho அப்படிங்கிற கம்பெனியில் எவ்வளோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க, எவ்வளோ வந்து எதிர்பார்க்குறீங்க இந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அடுத்த லெவல் 5 to 7 lakhs வந்து கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ரொம்ப அதிகமாகவும் கேட்டுறாதீங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா சரிப்படாது. இது நோட்டீஸ் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்லியும் கொடுத்துருக்காங்க. நாட் அப்ளிகன்ட் இருக்குது, 1 month, 2 month, 3 monthலாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்லி அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க, இமீடியட்லி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அட்டாச்சில் வந்து உங்களோட ரெஸ்யூம்
ரெஸ்யூம் எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்யூம் அப்படியே அட்டாச் பண்ணிடுவாங்க. அதுதான் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற போஸ்டிங் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது நம்ம ரெஸ்யூமை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணணும். எப்படி பண்ணணும்? நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா காட்டுறேன். பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கான ஒரு ரெஸ்யூமை. இந்த ரெஸ்யூமை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் இதை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் வந்து நீங்கள் வந்து பர்சனலாக க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமை அப்படியே அட்டாச் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் ரெஸ்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டர் மட்டுமா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், உங்கள்கிட்ட ஏகப்பட்ட சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருப்பீங்க. அது எல்லாமே தேவை கிடையாது. கண்டென்ட் ரைட்டர்னால் என்ன, அதில் அப்ஜெக்டிவ் என்ன, அதில் எஜுகேஷன் என்ன, அதில் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு பேஜில் இருக்கிற மாதிரி ரெஸ்யூம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதை பார்த்துட்டு அதுபோல் நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஜாப்புக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து 99% அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுறாங்க ஒரு 50 பேர் இருக்கட்டுமே, 50 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 50 பேருக்கும் இந்த ஜாப் வந்து கிடச்சிடாது. யார் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான். ஏன்னா வந்து டேரெக்டாக ஹச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறதுனால இன்டர்வியூ மோஸ்ட்லி வந்து இருக்காது. எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் எதுவுமே இருக்காது. அப்போது ஹச்ஆராக வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆள் எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. அதனால் ரெஸ்யூமை பார்த்துட்டு தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இது பண்ணுவாங்க. அதனால் ரெஸ்யூம் வந்து நல்லா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் விஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே நான் வீடியோ கீழே அட்டாச் பண்ணிக்கிறேன். போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.